Hi, Ka. Hi, Ma. நான் உண்மையா சொல்லிடு ஓகேமா, மத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம், நம்ம பாத்துட்டு இருக்கலாம். ஓகே, நேத்து லாஸ்டா வந்து 6.15 முடிச்சோம். இன்னைக்கு 6.16 பார்க்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 plus cot a plus tan a into sin a minus cos a divided by secant cube a minus cosecant cube a. இதோட வேல்யூ வந்து sin square a cos square a அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இது ஈஸி தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹார்டா இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். அதாவது காட், டேன், சீக்கன், கொசிக்கன் இருக்கிறதுலாம் நமக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க என்னென்ன இருக்கோ அது சொல்லுங்க. கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 plus cot a 1 plus cot a plus tan a plus tan a into sin a. இதோட பிராக்கெட் முடியுதா? sin a minus cos a by whole divided by r. Secant cube a secant cube a minus cosecant cube a. cosecant cube a அவ்வளவுதானா? ஓகேவா? ஓகே, இதான் நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மேல உள்ளது எல்லாமே வந்து சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். 1 plus cot எப்படி எழுதலாம்? cos by வெரி குட். cos by sin எழுதலாம். பிளஸ் tan எப்படி எழுதலாம்? sin by cos. sin by cos. ஓகே, இந்த பக்கத்துல இருக்கிற sin a cos a அப்படி இருக்கட்டும். sin a minus cos a அது அப்படி இருக்கட்டும். whole divided by secant cube a minus cosecant cube a. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா a cube minus b cube. ஃபார்முலா தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. a minus b a plus b.
A minus B. A minus B, A plus B and get answer. A cube minus B cube formula. A minus B, A minus B, A square A square plus B square plus AB. வெரி குட். இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னா சீக்கன், பிக்கு பதிலா கொசிக்கன். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ. இத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ. ஏன்னா ஏபி இங்க பிளஸ், ஓகே, பிளஸ் சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ. அப்ப சீக்கன் ஏ கொசிக்கன் ஏ. அவ்வளவுதான். ஃபார்முலால நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இங்க பேஸ் வந்து ஈக்குவலா இல்ல. அப்ப நம்ம வந்து இத ஹோல் டிவைட் பை சைன் காஸ்ட்னு வச்சுக்க போறோம். ஏன்னா இங்க சைன் இருக்கு, இங்க காசு இருக்கு. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா டிவைடர்ல வந்து சைன் காஸ்ட்னு வரும். அப்போ ஹோல் டிவைட் பை நம்ம சைன் ஏ காஸ் ஏன்னு தான் வச்சுக்க போறோம். இங்க கீழே வந்து எதுவுமே இல்ல அப்படின்னா மேல சைன் ஏ காஸ் ஏ ரெண்டு தாளியும் பெருக்கணும். அப்போ சைன் ஏ காஸ் ஏ பிளஸ் இங்க வந்து சைன் ஏ இருக்கு. அப்போ மேல காசு எவ்வளவு மல்டிபிள் பண்ணுவீங்க? ஆல்ரெடி ஒரு காசு இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் இங்கே சைன் ஸ்கொயர். சைன் ஏ காணும், அதனால சைன் ஏ எவ்வளவு மேல பெருக்குனீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இங்க பக்கத்துல என்ன இருக்கு? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஓகே, டிவைடட் பை இந்த சீக்கன் ஏ இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாமா? சீக்கன் எப்படி எழுதலாம்? 1 by cos. 1 by cos ஏ. இங்க சீக்கன் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 by cos ஸ்கொயர் ஏ. கொசிக்கன் ஸ்கொயர் ஏவை 1 by sin ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். பிளஸ் இது எப்படி எழுதலாம்? 1 by sin ஏ cos ஏ. ஏன்னா கொசிக்கனை வந்து சைனும் சீக்கனை வந்து 1 by cosன்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ இதை நம்ம எப்படி மாத்திக்கலாம்? 1 ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 1 டிவைட் பை இங்க என்ன இருக்கு? சைன் ஏ காஸ் ஏ இருக்கு. அத நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஹோல் டிவைடட் பை தான். இதுக்கு கீழே எழுதிக்கிட்டுமா? சரி, ஓகே. இது வந்து இப்போ டிவிஷன்ல கீழே எழுதிடலாம். டிவைடர்ல இருக்கிறதுனால இங்க எழுதிருவோம். ஓகேவா? அப்போ இது பிராக்கெட்ல இங்க இருக்கட்டும். இங்க பிராக்கெட்ல வந்து சைன் ஏ இருக்கு மைனஸ் காஸ் ஏ இருக்கு மேல. இதுவும் டிவிஷன்ல தான் இருக்கு அப்படின்றதுனால நான் கீழே சைன் ஏ காஸ் ஏ. ஓகே, இப்போ இந்த பிராக்கெட்ல கீழே இதுல என்ன இருக்கு? சீக்கன் ஏ கொசிக்கன் ஏன்னு இருக்கு. அதையுமே நம்ம மாத்தி எழுதிடுவோமா? சீக்கன் எப்படி எழுதலாம்? 1 by காஸ் ஏ மைனஸ் கொசிக்கன் எப்படி எழுதலாம்? 1 by sin ஏ. ஓகே, அதையும் மாத்தியாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஹோல் டிவைட் பை என்ன வச்சுக்கலாம்? காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு, சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு, சைன் ஏ காஸ் ஏ. அப்போ காமனா எல்லாத்துக்கும் வைக்கணும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ வச்சாதான் கரெக்டா இருக்கும். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ தான் வைக்கலாம். அதான் எல்சிஎம் இதோடது. இங்க காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு, அப்ப என்ன மிஸ் ஆகுது? சைன் ஸ்கொயர் ஏ மிஸ் ஆகுது. அப்ப மேல சைன் ஸ்கொயர் ஏ போட்டுக்கணும். பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இங்க சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு, அதனால மேல காஸ் ஸ்கொயர் ஏ போட்டுக்கலாம். sin a plus cos a. வெரி குட். இங்க சைன் ஏ காஸ் ஏ இருக்கு, அப்போ ஒரு சைன் ஏவும் ஒரு காஸ் ஏவும் மிஸ் ஆகுது. அப்ப மேல சைன் ஏ காஸ் ஏ. ஓகே, இப்போ இந்த சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கு பதிலா 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பிராக்கெட்ல என்னென்ன இருக்கு? sin a cos a plus 1 plus 1 divided by இங்க ஒரு sin a cos a இருக்கு. இங்க பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? sin a minus cos a. ஓகே, இப்போ இது ஓகே, இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா sin a minus cos a by divided by sin a cos a.
இது 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 1 பிளஸ் sin sin A cos A டிவைடட் பைல என்ன இருக்கும்? sin ஸ்கொயர் A cos cos ஸ்கொயர் A. இப்போ இந்த cos A sin A cos A sin A கேன்சல் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. டிவைடட் பை டிவைடட்ல இருக்கறனால இது அப்படியே மேல மல்டிபிள்ல போயிடும். ஓகேவா? இங்க பெருக்கல்ல வந்துரும். இப்போ வேற என்னென்ன சேமா இருக்குன்னா sin A cos A எங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு மைனஸ்ல. இந்த 1 பிளஸ் sin A cos A இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு சேம். அப்ப எல்லாமே கேன்சல் ஆகி இது மட்டும் மல்டிபிள்ல மேல வந்துரும். எல்லாமே கேன்சல் ஆயிட்டு ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதான் ஆன்சர். ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ பாருங்க, இதான் நமக்கு கொடுத்திருந்த டேம். இதுல நம்ம எல்லாத்தையுமே சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டோம். சைன் காஸ் எல்லாமே மாத்திட்டோம். காட்டை வந்து காஸ் பை சைன், டேனை வந்து சைன் பை காஸ், இதெல்லாம் அப்படியேதான் எழுதிட்டோம். சீக்கன் கியூப் ஏ மைனஸ் கொசிகன் கியூப் ஏவை ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே சிம்பிள் ஃபார்மேட்ல எழுதி கிராஸ் மல்டிபிள் பண்ணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்க கீழே சைன் ஏ காஸ் ஏ வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இல்லாததெல்லாம் மேல மல்டிபிள். இது அப்படியே தான் இருந்தது. இந்த சீக்கன் கொசிக்கன் வந்து சைன் காசா மாத்திட்டு அதையும் கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணிருக்கோம். இதையும் அதே மாதிரிதான் எல்லாமே மாத்திட்டு எங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்கோ அங்கெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும். அப்புறம் பேலன்ஸ் நமக்கு சைன் ஏ காஸ் ஏ பிளஸ் 1 அப்படின்னு இதுக்கு பதிலாக வந்தது. எழுதிட்டோம். இது அப்படியே தான் இருந்தது. இந்த கீழே உள்ள டேம் கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு. இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் வந்தது. அதுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும். எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, எல்லாமே கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும் தான் இருக்கும். ஒரு டைம் பாருங்க, புரியலன்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? ஒரு நிமிஷம்க்கா. பாத்துக்கோங்க. அக்கா சொல்லுங்கம்மா. கேளுங்க சரண்யா. லாஸ்ட் ஸ்டெப் sin A cos A plus cos square A plus sin square A பையில sin A இருக்குல்ல, cos A இருக்குல்லக்கா, ஆமாம்மா. அதுலன்னு சொல்லிடுங்கக்கா. இங்க வந்து கீழே சைன் ஏ காசு இருக்கு. அப்ப ஹோல் டிவைட் பை சைன் ஏ காசுன்னு வச்சாச்சு. இங்க வந்து மேல 1 மட்டும்தான் இருக்கு, கீழே எதுவுமே இல்லை அப்படின்றதால மேல சைன் ஏ காசு மல்டிபிள் பண்ணியாச்சு. இங்க கீழே சைன் ஏ இருக்கு, அப்ப மேல காசு ஏவால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்க காசு ஏ இருக்கு, அப்ப மேல சைன் ஏவால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நார்மலா நம்ம பண்ற பின்ன பெருக்கல் தான். இது வந்து அப்படியேதான் இருக்கு. இந்த சீக்கன் கொசிக்கனை வந்து இப்போதைக்கு அப்படியேதான் வச்சிருக்கேன் நானு. பேலன்ஸ் இந்த கொசிகன் சீக்கன் எல்லாத்தையுமே 1 பை காஸ், சீக்கனை 1 பை காஸ்னும் கொசிக்கனை 1 பை சைனும் மாத்தி எழுதியாச்சு. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாகவும் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாகவும் 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த டேம் அப்படியே தான் இருக்கு. இதை வந்து டிவைடர்ல போட்டுட்டோம். இந்த சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படியே தான் இருக்கு. இந்த சீக்கன் ஏ கொசிக்கன் ஏவை 1 பை காஸ் ஏ மைனஸ் 1 பை சைன் ஏன்னு எழுதியாச்சு. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது எல்லாமே மாத்தியாச்சு. இப்போ ஹோல் டிவைட் பெரிய பெரிய டேம் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ, அதை மட்டும் கீழே வச்சுக்கிட்டு
இல்லாத டேமை மேல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்க காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு, அப்ப சைன் ஸ்கொயர் ஏவால மேல மல்டிபிள் பண்றோம். இங்க சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு, அப்ப காஸ் ஸ்கொயர் ஏவால மேல மல்டிபிள் பண்றோம். இங்க சைன் ஏ காஸ் ஏ இருக்கு, அப்போ ஒரு சைன் காஸ் மிஸ் ஆகுது, அதை மேல மல்டிபிள் பண்ணியாச்சு. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இதுக்கு பதிலா 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த டேம் அப்படியேதான் இருக்கு, கீழே உள்ள டேம் அப்படியேதான் இருக்கு. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துருது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. இப்போ இந்த சைன் ஏ காசியே கேன்சல் ஆயிரும். இந்த சைன் ஏ காசியே +1 இதுவும் இந்த டேமும் கேன்சல் ஆயிருது. சைன் ஏ மைனஸ் காசியே இதுவும் கேன்சல் ஆயிருது. எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா டிவிஷன்ல இங்க கீழே இந்த டேம் இருக்கு, அது அப்படியே தலைகீழ் எழுதுனா பெருக்கல்ல இது மாதிரி நமக்கு கிடைச்சிடும். சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான், 5 மார்க். நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் சைன் தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்திருக்காங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கியூன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இதை நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், அது பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இங்க பி டேமும் கியூ டேமும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஈஸி தான், கரெக்டான ப்ரொசீஜர் படி போடணும். இதுல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இதுல என்னென்ன வேல்யூஸ்ன்றத சொல்லுங்க, நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். பியோட வேல்யூ என்னன்னா காஸ் தீட்டா பை சைன் கியூன்னு வச்சிருக்கோம். நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இப்போ எல்ஹெச்எஸ் சைடு நம்ம எடுத்துக்க போறோம். அங்க என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பி ஸ்கொயர் அப்படின்னா இந்த டேமை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இந்த டேமை ஸ்கொயர் பண்ணா எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் theta by sin theta whole square into q square sin square theta by cos theta whole square bracket open பண்ணிக்கோங்க. p square அப்படின்னா cos square theta by sin theta whole square plus q square sin square theta by cos theta whole square plus 3. அவ்வளவுதான். இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்ப ஸ்கொயர் உள்ள கொடுத்துடலாமா? அப்போ cos பவர் 4 தீட்டா இதோட பை sin தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா மேலையும் கீழேயுமே ஸ்கொயர் கிடைக்கும், ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் உண்டு. இன்ட்டு இந்த ஸ்கொயர் மேலையும் கீழே கொடுத்தீங்கன்னா sin பவர் 4 தீட்டா டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா. இதுல எது கேன்சல் ஆகும்? இந்த cos ஸ்கொயர் தீட்டாவும் cos பவர் 4ல 2 கேன்சல் ஆனா 2 வந்துரும். அதே மாதிரி இந்த சைன் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆனா 2 கிடைக்கும். இங்க என்ன பண்ணலாம்? இங்கேயுமே உள்ள கொடுத்து மல்டி பண்ணிருங்க. அப்போ cos பவர் 4 தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, பிளஸ் இங்கேயும் அப்போ sin பவர் 4 தீட்டா டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3. ஓகே, இப்போ பேலன்ஸ் இதுல நமக்கு என்ன இருக்கு? cos ஸ்கொயர் தீட்டா இன்டு sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இதுல நம்ம இப்போ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஹோல் டிவைட் பை sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டான்னு வைக்க போறோம். ஏன்னா கீழே தான் பெரிய டேமா இருக்கு. அப்போ sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா, இங்க sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு, அப்போ மேல நம்ம cos ஸ்கொயர் தீட்டாவில மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா கீழே ரெண்டுமே இருக்கு, ஆல்ரெடி 4 இருக்கு. அப்ப இதை வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா cos பவர் 6 தீட்டா பிளஸ் sin பவர் 6 தீட்டா. வெரி குட். cos ஸ்கொயர் இருக்கு, அப்ப sin ஸ்கொயர் மிஸ் ஆகுது. அப்போ sin ஸ்கொயர் மேல ஆட் பண்ணீங்கன்னா sin பவர் 6 தீட்டா பிளஸ் 3 கிடையாது. sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா அதையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும்ல, ஹோல் டிவைட் பைல வச்சுக்கோல. அப்ப இங்கேயும் மிஸ் ஆகுதா? sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா.
ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இது கேன்சல் ஆயிரும், ஏன்னா ரெண்டும் சேம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு, cos பவர் 6 தீட்டா இருக்கு. பிளஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, cos பவர் 6 தீட்டாவை நான் பிரிச்சு எழுத போறேன், ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னு எழுத போறேன், ஏன்னா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக. அதே மாதிரி சைன் பவர் 6 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம். பிளஸ் இந்த 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே தான் இருக்கு. ஓகே, இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு, a cube plus b வெரி குட், a cube plus b cube. ஃபார்முலா சொல்லுங்க. a plus b ஆமா a plus b a square plus a square plus b square minus ab. இல்ல, அது வந்து அது என்ன ஃபார்முலா, அது அதுதான் ஃபார்முலாக்கா. இங்க பிளஸ்ல வந்து அங்க மைனஸ்ல பிளஸ் வருமோ? இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது a cube மைனஸ் b cube ஃபார்முலா பார்த்தோமா? கரெக்டா தான் சொல்றேன், நீங்க Okay. அப்படி பாருங்க, முன்னாடி பேசி திருப்பி பாருங்க. கரெக்ட். இதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவே சொல்லுங்களேன். இப்ப என்ன ஃபார்முலா சொன்னீங்க அதை சொல்லுங்க. இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்கு, ஓகேவா? இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து அந்த ஃபார்முலா எடுத்தோம்னா அது சப்ஸ்டிட்யூட் பண்ணா தான் ஈஸியா வேல்யூ கிடைக்கும், அதனாலதான் இப்போ அது என்ன ஃபார்முலா, a cube plus b cube. இதோட ஃபார்முலா என்னன்னா a plus b the whole cube minus square plus அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஃபார்முலா. இதுல வந்து நம்ம வந்து காமனா வெளில எடுக்க போறோம், இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலா. இப்போ இது ரெண்டுல இருந்து காமனா என்ன வெளில எடுக்கலாம், ab 3 வெளில எடுக்கலாம், ஏபியும் வெளில எடுக்கலாம். 3ab 3ab வெளில எடுத்து போட்டாச்சு. அப்ப பேலன்ஸ் உள்ள என்ன இருக்கும், இங்க a மட்டும் இருக்கும், இங்க b மட்டும் இருக்கும், b மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் இப்போ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி போறோம், ஓகேவா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுலதான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஏக்கு பதிலா காஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலா சைன் ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி பதிலா மைனஸ் 3 ஏக்கு பதிலா காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிக்கு பதிலா சைன் தீட்டா, a பிளஸ். ஓகே, இங்க பேலன்ஸ் நமக்கு பிளஸ் 3 காஸ் 3 சைன் கியூப் தீட்டா காஸ் கியூப் தீட்டா இருக்கு, சாரி ஸ்கொயர். அதை போட்டுக்கலாமா? ஓகே, இப்ப பாருங்க, இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ இது 1 ஆயிருச்சு, இதுக்கு பதிலா இது அப்படியே 1 மல்டிபிள் வந்துச்சுன்னா அது அப்படியே ஓகே, இது கூட மல்டிபிள் ஆயிரும். அப்போ இதுவும் சேம் டைம் அப்படிதானே, பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு, அப்போ இது கேன்சல் ஆயிரும், ஓகேவா? பேலன்ஸ் நமக்கு என்ன வருது, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன, 1 கியூப் பண்ணோம்னா 1 தான். அப்போ இந்த ஆன்சர் சம்மோட ஆன்சர் 1, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாக்குறீங்களா, ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. p வேல்யூ q வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு, இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. p பிளேஸ்ல p வேல்யூ, q பிளேஸ்ல q வேல்யூ கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஸ்கொயர் இருந்தது மேலும் கீழயும் நம்ம கொடுத்தாச்சு, இங்கேயும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் மட்டும் இதை பண்ணிருக்கோம். பண்ணும்போது இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இது கேன்சல் ஆயிருது. பேலன்ஸ் காஸ் பவர் 6 தீட்டா சைன் பவர் 6 தீட்டான்னு இருந்தது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு எழுதி இதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிருக்கோம். அப்ளை பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆயிருது, கேன்சல் ஆகி ஃபைனலா நமக்கு 1 கிடைக்குது, அவ்வளவு. பழைய ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வருமா? ஆன்சர் வரும், ஆனா இந்த மாதிரி சிம்பிளா கொண்டு வர முடியாது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். வேணா டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க சும்மா, அதெல்லாம் வேணாமா, பாருங்க சும்மா. ஓகே, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லக்கா. ஓகே ரித்திஷ்கா.
சக்தி லேட் ஆயிடுச்சா? அக்கா கோயிலுக்கு போயிட்டேக்கா இப்பதான் வந்தேன். சரி சரி ஓகே. நிறைய சம் போயிருச்சு, என்ன பண்ணுவ? 2 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போயிருச்சு. கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதை பாத்துக்கிறியா அப்புறமா? ஓகேக்கா. சரிம்மா. ஓகே, நேத்து ஹோம் ஒர்க் கொடுத்தனே, போட்டீங்களா எல்லாரும்? கொடுத்தனா ஃபர்ஸ்ட்? அப்ப ஏன் யாரும் போடல? எனக்கு தெரியல கன்சம். அப்ப போட்டு பார்த்ததையாவது அனுப்பி கேட்கணும்ல. நான் என்ன சொன்னேன், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எனக்கு வந்து தப்போ ரைட்டோ நீங்க போட்டு அட்லீஸ்ட் காமிங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க இல்லன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? கிளாஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு லேட்டாவும் வரீங்க. இல்ல சக்தி உனக்காக சொல்ல, நான் கோயிலுக்கு போனதுக்காக சொல்ல. நிறைய பேருமே லேட்டா தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க இன்னைக்குமே. அப்படி நீங்க ஜாயின் பண்ண கூடாது. கரெக்டா ஷார்ப்பா டைமிங்க்கு வந்தா எல்லா சமயமே பார்க்க முடியும் உங்களால. திருப்பி நீங்க டைம் எடுத்து இந்த வீடியோவை பார்க்க போறீங்கன்றது டவுட் தான். கண்டிப்பா யாருமே இப்படி பண்ண மாட்டீங்க, எனக்கே நல்லா தெரியும். நான் டெய்லி ஒரு மேக்சிமம் 5 சம் சொல்லி தரேனா, அது ரிலேட்டடான ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் இல்ல 2 தான் கொடுக்குறேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தானே அதுல உங்களுக்கு மிஸ்டேக் வருதா இல்ல கரெக்டா போடுறோமான்னு தெரியும். போட்ட வரைக்குமாவது அனுப்புங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் பயிற்சி தான். எக்ஸாம்பிள் சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பயிற்சியில நம்ம ஆல்ரெடி நிறைய ஹோம்ஒர்க் வர கொடுத்துருக்கோம். ஹோம்ஒர்க் சம் நான் திருப்பி நடத்த போறதே கிடையாது. நீங்களா போட்டு பார்த்துட்டு டவுட்டா இருந்தா வந்து கேளுங்க, அவ்வளவுதான். நான் மாடல் சம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு அன்னன்னைக்கே கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பவே ஈஸியா இருக்கும். நான் சொல்ற பேச்சே யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சம், cot theta plus tan theta ஓட வேல்யூ secant theta cosecant theta ப்ரூவ் பண்ணனும். இது ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா? ஹோம்வொர்க் போட்ட மாதிரி தான் இருக்கு. மாதிரி போட்ட மாதிரி ஏதோ ஒரு காலத்துல போட்டோம். அதான் இப்ப போட்ட மாதிரி. சரி, இது ஈஸி தான். நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். போட்டிருக்கீங்களா போடலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மார்க் பண்ணது செகண்ட் சம்ல செகண்ட் சம், தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம். அது மட்டும் தான் ஹோம்வொர்க் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. போட்ட மாதிரி இருக்கே. அப்புறம் நேத்தி வந்து ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன். எது கொடுத்தேன்? சிக்ஸ்த்ல ரெண்டுமே போடல. அதனால நான் இது சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் சம் பயிற்சி 6.1ல ஃபர்ஸ்ட் சம், cot theta plus tan theta. இதோட வேல்யூ வந்து secant theta cosecant அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம்னா எல்லாமே சீக்கன் கொசிக்கன்னு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். காட் எப்படி சிம்பிளா எழுதலாம்? 1/secant. சீக்கன்ன்றதுமே ஒரு சிம்பிள் ஃபார்ம் கிடையாது. அப்போ அதையும் ரொம்ப சிம்பிளா எழுதணும்னா சைன் காஸ் மாடலுக்கு மாத்தணும். காஸ் பை சைன். அப்ப காட்டை வந்து நம்ம காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். பிளஸ் tan எப்படி எழுதலாம்? சைன் பை காஸ். அப்ப சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதை நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு போறேன். நமக்கு வந்து இது எப்படி போடணும்னே உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா என்ன சம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கோங்க. அதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ற மாதிரி பேஸ் ஈக்குவல் இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட்ல இருந்ததுன்னா காஞ்சுகேட் எடுக்கணும், கீழே இருக்கும். அதுவே வந்து மேலே கீழே வந்து ஆப்போசிட் சைடுனால மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வரும். இந்த சாப்டர் அப்படிதான் இருக்கும். அதுவும் பயிற்சி 6.1 மட்டும்தான் இந்த மாதிரி. அடுத்தடுத்ததுலாம் ரொம்ப ஈஸி, அது வேற மாடல். எல்லாமே சேம் மாதிரி ஒரே மாதிரியான சம்ஸ் தான் வரும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா இது எப்படி எழுதலாம்? பிளஸ் sin square theta ஓகே பை sin theta cos theta எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். இப்போ இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? 1. கீழ என்ன இருக்கு? sin theta cos theta. ஓகே, நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணனும்? secant theta cosecant theta. இது எப்படி மாத்தலாம்? 1/sin. 1/sin எழுதுனா cosecant சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1/cos பக்கத்துலயே தான் இருக்கு, அதையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு பதிலா cosecant theta
இதுக்கு பதிலா சீக்கன் தீட்டா. அவ்வளவுதான், ஆன்சரே கிடைச்சிருச்சு. இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? 2 மார்க் தான். ஓகே இல்லக்கா. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து tan power 4 theta plus tan square theta. இதை வந்து secant power 4 theta minus secant square theta மாத்த சொல்றாங்க. tan இருக்கு, secant மாத்தணும். அப்ப tanக்கும் secantக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? என்ன ரிலேஷன் இருக்கு? சிஸ்டர் பிரதரா? என்ன ரிலேஷன் இருக்கு? பேரண்ட்ஸ். டேனையும் சீக்கிரம் வச்சு ஏதாவது ஃபார்ம்ல படிச்சிருக்கீங்களா? சீக்வென்ஸ் குவான்டிட்டி எப்படி எழுதலாம்? tan square plus 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா LHS இது ரெண்டுத்தையும் காமனா வெளியில தூக்கி போட போறேன். என்ன காமனா வெளில எடுக்கலாம்? அவ்வளவுதான். tan square theta வேண்டாம், எனக்கு வெளில தூக்கி போட்டேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? tan square theta plus 1. அவ்வளவுதான். tan square theta plus 1 வெளில போயிடுச்சு 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா tan square theta பதிலா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? sin by cos. secant தான் நமக்கு வேணும். அப்ப secant வச்சு நம்ம எழுதணும். secant plus 1. secant plus 1னா secant plus 1 கிடையாது. secant minus 1. secant square theta plus 1. tan square theta ஓட ஃபார்முலா அதுதான். நீங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இத சொல்லி கொடுக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். tan square theta plus 1க்கு பதிலா secant square theta ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இத உள்ள கொடுத்து நான் மல்டிப்ளை பண்ண போறேன். எனக்கு secant power 4 theta minus secant square theta. அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு. 2 மார்க்ஸ். நீங்க கான்செப்ட் மறந்துடுவீங்க, அதான் பிரச்சனை. இப்ப பாக்குறப்ப எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 5 சம் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாடல் சம் போட்டோமான்னு கேட்டா அப்படியே யோசிச்சுங்க. அப்படின்னு என்னையே கேள்வி கேட்பீங்க. இந்த சம் நாங்க ஏற்கனவே ஹோம்ஒர்க் போட்டிருக்கோம் கான் வேற சொல்வீங்க. இப்போ சொன்னீங்கல்ல ரித்திஷ்கா, சொல்லுங்கக்கா. புரிஞ்சுதா இந்த சம்மு? புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சுதா? tan square theta க்கு ஃபார்முலா என்னமா? பாத்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, நான் கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. சும்மாதான் கேட்டேன். tan square theta ஓட ஃபார்முலா என்னன்னா secant square theta minus 1. இந்த சம்ல என்ன பார்த்தோமோ அதுதான் ஒரு கொஸ்டினா கேட்டேன். அதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன் நானு. தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம்மும் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். இது ரெண்டுமே நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் போட போறீங்க. ஓகே, செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் क्वेश्चन சொல்லுங்க. 1 minus tan square theta. இந்த புக் பாத்துங்க. cot square theta minus 1 equal tan square theta. ஓகே, இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்க போறேன். 1 மைனஸ், இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம். tan square theta by cot square theta எப்படி எழுதலாம்? அதாவது நமக்கு ஆன்சர்ல tan வந்திருக்கு, ஓகேவா? அப்போ இதை நீங்க tan மாத்திக்கோங்க. cot எப்படி tan மாத்தலாம்? sin by cos. 1 by tan. cot எப்படி tan மாத்துவீங்க? cot theta-வை 1 by. அப்போ இங்க இருக்கிற cot square theta-க்கு பதிலா 1 by tan square theta நம்ம எழுதிக்கலாம். minus 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். மேல இருக்கிற டேர்ம்ல நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. டிவைட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 minus tan
தீட்டா ஹோல் டிவைட் பை tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது மல்டிபிள் அண்ட் டிவிஷன்ல இருக்கு. இது அப்படியே தலைகீழ போனுச்சுன்னா மல்டிபிள்ல வந்துரும். தலைகீழ ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா எப்படி வரும்? tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் மேல வந்துரும். அவ்வளவுதான். பேலன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் கிடைச்சிருச்சு. சிம்பிளா இருக்கா? நான் வாயை திறக்க மாட்டேன்க்கா, நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. அப்படிதானமா பிருந்தா? எஸ் அப்படின்னு தம்ஸ் அப் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? அக்கா இது ஒரு ஃபர்ஸ்ட்ல சொல்றீங்களா? சொல்றேமா. உங்களுக்கு நெட் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் விட்டு வெளியில போயிட்டீங்க தானே? ஆமாக்கா, டக்கு டக்கு நெட் கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு இருக்கு. இதை சால்வ் பண்ணி நம்மள tan ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. நான் என்ன பண்றேன்? 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற காட் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் 1 பை tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். -1 அப்படியே இருக்கு. இப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணா இந்த tan ஸ்கொயர் தீட்டா இந்த 1 கூட மல்டிபிள் ஆகும். அப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு இங்க வந்துரும். ஹோல் டிவைட் பை tan ஸ்கொயர் தீட்டா. இப்ப டிவைடட் பை டிவைடர்ல இருக்கறனால இது அப்படியே தலைகீழ பெருக்கல்ல வந்துரும். அப்ப பெருக்கல் இதை எடுத்து எழுதிட்டோம்னா tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் பெருக்கல்ல வந்துரும். இதுவும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி பெருக்கல் வகுத்தல்ல சேமா இருக்கு. கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அவ்வளவுதான், நமக்கு தேவையான ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேக்கா. ஓகேமா. ஓகே, செகண்ட் சம் நீங்க போடுங்க. தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம் நான் சொல்லி தரேன். தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம் நீங்க போட்டீங்க. செகண்ட் சம் நான் சொல்லி தரேன். கொஸ்டின் மட்டும் எனக்கு சொல்லுங்க. கொஸ்டினா சொல்லலாமா? கவிதா சொல்லுங்க பாப்போம். கொஸ்டின் படிங்க. தேர்ட்ல செகண்ட் சம் சொல்லுங்க. ரூட் 1 plus sin theta by 1 minus sin theta plus sin theta by 1 plus sin theta equal to 2 sin theta. Secant theta ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இது நம்ம எப்படி போட போறோம்னா இது தனியா போட போறோம். தனித்தனியாலாம் நான் போட போறது இல்ல, ஒரே மாதிரி தான். கான்ஜுகேட் டைரக்டா அப்ளை பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு. தனித்தனியா 1 plus sin theta divided by 1 minus cos sin theta. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ மேலையும் plus sin theta. வெரி குட். ஏன்னா கீழே என்ன இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ்ஸால மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இது தனி பிளஸ் அப்படியே இருக்கட்டும். இதையும் அதே மாதிரி எழுதலாமா? அப்போ 1 minus sin theta divided by 1 plus sin theta. இது என்ன பண்ணலாம்? Equal to 1 sin theta. வெரி குட். ஏன்னா கீழே பிளஸ், அப்ப மைனஸால நீங்க மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 1 ரெண்டு சேம். அப்போ 1 plus sin theta the whole square divided by இது வந்து a minus b a plus b அந்த ஃபார்முலால இருக்கு. அப்ப a square minus b square. அப்போ 1 minus sin square theta. ஓகே, பிளஸ் இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 1 minus sin theta the whole square divided by 1 minus sin square theta. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிடும். கீழே உள்ளதை இதுக்கு பதிலா எப்படி எழுதலாம்? 1 minus sin square theta பதிலா cos square theta எழுதலாம். இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிடும். இது என்ன எழுதலாம்? cos square theta. அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ எல்லா ஸ்கொயர் ரூட் எல்லாமே மேலே கீழே கேன்சல் ஆகி ஃபைனலா 1 plus sin theta divided by cos theta plus இங்க என்ன இருக்கா? ஸ்கொயர் தான் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நான் தனித்தனியா எழுதி காமிக்கிறேன், ஏன்னா அப்பதான் கேன்சல் ஆகும். இப்போ cos theta பிளஸ் அதாவது 1 by cos theta sin theta divided by cos theta ரெண்டுத்துக்குமே தனித்தனியா கொடுத்துக்கிறேன். பிளஸ்
1 by cos theta minus sin theta by cos theta. இப்போ மைனஸ் sin theta by cos theta இந்த டேர்மும் பிளஸ் sin theta by cos theta இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிருக்கு. ஏன்னா பிளஸ் மைனஸ்ல இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 by cos theta 1 by cos theta. இதை ரெண்டுத்தையும் கூட்டினா 2 by cos theta. அதாவது 2 into 1 by cos theta. இதானே இதோட மீனிங். 1 by cos theta நம்ம எப்படி எழுதலாம்? secant theta. அவ்வளவுதான். 2 secant theta. இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஈஸி தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பாருங்க, உங்களுக்கே புரியும். அக்கா லாஸ்ட் ஸ்டெப்புக்கும் முதல் ஸ்டெப்லயும் சொல்றீங்களா? சொல்றேம்மா. 1 plus sin theta by cos theta plus 1 minus sin theta by cos theta இருக்கா? அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cos theta plus sin theta by cos theta பிரிச்சு எழுதிக்கிறோம். பிளஸ் அதே மாதிரி பக்கத்துல என்ன இருக்கு? 1 minus cos theta by cos 1 minus sin theta by cos theta இருக்கா? அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by cos theta minus sin theta by cos theta எழுதலாம். இப்போ பிளஸ் sin theta by cos thetaவையும் மைனஸ் sin theta by cos theta இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியும். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by cos theta 1 by cos theta 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 1 by cos theta 1 by cos theta பதிலா secant theta சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே. ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா 1 மார்க் சொல்லுங்க. செகண்ட் சாப்டர் 1 மார்க். ஓகே. ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் சம் ஈஸி தான். என்ன இருக்கு? secant 6 theta tan power 6 theta plus 3 tan square பிளஸ் இதுவுமே மல்டிபிள் மல்டிபிள்கா secant theta square theta plus 1. ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம secant power 6 theta அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதை வச்சுட்டு இவ்வளவு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். RHS எடுத்துக்கலாம்ல. RHS எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப LHS வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஆமா, இதை நம்ம இப்ப வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். சீக்கனை வந்து tan வர மாதிரி மாத்தி எழுத போறோம். ஏன்னா இங்க tan நமக்கு வந்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? secant power 6 theta இத முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா secant square theta the whole cube னு எழுதலாம். இத secant square theta எப்படி எழுதலாம்? 1 tan square theta னு எழுதலாம். கரெக்ட்டா? whole cube இருக்கு, அப்ப whole cube. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a plus b the whole cube ஃபார்முலா என்ன? a plus b the whole cube ஃபார்முலா இது வரைக்கும் நீங்க சொல்லதானே? a cube plus b cube தான் சொல்லிருக்கீங்க. இந்த ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். இது வந்து a cube
பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். அது வந்தது. இங்க என்ன இருந்தது அதுல a கியூப் பிளஸ் பி கியூப். a கியூப் பிளஸ் b கியூப் த ஹோல் ஸ்கொயர் இருந்ததா? அது வந்து a minus b த ஹோல் கியூப் இருந்தது அங்க. இதுல வந்து a கியூப் பிளஸ் b கியூப். அதாவது இதுதான், இது ஒரே ஃபார்ம்ல தான். இந்த a கியூப் இங்க இருக்கும், b கியூப் இது ரெண்டுத்த மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போனா அந்த ஃபார்ம்ல கிடைக்கும். அது வேணும்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு இது ஆப்போசிட் சைடு வரும். அவ்வளவுதான், ஒரே ஃபார்ம்ல தான். நமக்கு தேவையான மாதிரி மாத்தி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ ஏக்கு பதிலா 1, அப்போ 1 கியூபோட வேல்யூ 1 தான். பிளஸ் 3 a ஸ்கொயர்னா 1 தான், b னா tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 3 a னா 1 தான், 1 b ஸ்கொயர்னா tan square ஏற்கனவே ஒரு theta ஸ்கொயர் இருக்கு, whole square. tan பவர் 4 தீட்டா போட்டுக்கலாமா? ஓகே, b கியூப் அப்படின்னா tan ஸ்கொயரை கியூப் பண்ணணும். அப்போ tan பவர் 6 தீட்டா. உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களே, a பவர் n இன்ட்டு ஹோல் பவர் m னா a பவர் mn. அதாவது இது மல்டிபிள்ல எழுதிக்கணும். அப்போ 2 மல்டிபிள் பண்ணா 6. ஓகே, இப்போ இதுல பாருங்களேன், சீக்கன்லாம் வந்திருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப இது என்ன பண்ண போறோம்? 1 பிளஸ் இது ரெண்டுத்துலயும் tan ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுத்துடலாம். ஓகேவா? அப்ப 3 tan ஸ்கொயர் தீட்டா, அதாவது காமனான டான்ஸ் இதுல வெளியில எடுத்துக்கலாம். இங்க 1 இருக்கும், பிளஸ் இதுல என்ன இருக்கும்? tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் tan பவர் 6 தீட்டா பிளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு பதிலா இப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஆன்சர் வந்துருச்சா? பாருங்க, ஆன்சர் வந்துருக்காங்க. tan பவர் 6 தீட்டா பிளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1. அவ்வளவுதான். ஓகே, ஓகே தானே? RHS தானே ப்ரூவ் பண்ணும். அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ஓகே தானமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஒரே ஒரு சீக்கன் பவர் 6 தீட்டா வச்சுக்கிட்டு அது வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அது ஹோல் கியூப்னு எழுதி அதுக்கு ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி a பிளஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் காமனா இருக்கிற 3 tan ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுத்துட்டோம்னா இதுக்கு பதிலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு டைம் பாருங்க. நீங்க 4th செம்ல ஃபர்ஸ்ட் செம் தானே நடத்துறீங்க? ஆமாமா. ஓகே, இப்போ வந்து எல்லாருமே வந்து செகண்ட் சாப்டரோட 1 மார்க் பாருங்க. அது இப்ப நான் கேட்பேன். ஒரு 3 மினிட்ஸ் பாருங்க, கேக்குறேன்.
அக்கா ஏ டீம் பி டீம் பிரிச்சிங்களா? நான் என்ன டீம்க்கா? நான் மறந்துட்டேன். இல்ல இல்ல, டெய்லியுமே நம்ம பிரிப்போம். ஓகேவா? அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம டீமா பிரிச்சுப்போம். இன்னைக்கு நீங்க என்ன டீம் இருக்கணுமோ இருக்கலாம். ஆன்லைன்ல உள்ளவங்களா ஒரு டீம், பி டீமா? எதுனாலும் நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, நீங்க எல்லாருமே பி டீம், ஆன்லைன்ல உள்ளவங்க, இங்க உள்ளவங்க எல்லாம் ஏ டீம். ஓகே, நம்ம போலாமா? பாத்துட்டீங்களா? சரி ஓகே, ஏ டீம் ஆன்சர் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே சரி தேர்ட் சொல்லுங்கம்மா. தேர்ட் ஓகே, ஏ டீம் தேர்டுக்கா. நிதிஷ்கா இண்டக்ஷன் ஸ்டவ்வா? இல்லக்கா வாட்சுக்கா. தேர்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. பி டீம் தேர்டுக்கா. ஏ டீம் லாஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் ஏ டீம் ஃபர்ஸ்ட்டுக்கா. பி டீம் அக்கா உங்களுக்கு செகண்டுக்கா. செகண்டுக்கா. தேர்டுக்கா. யாருக்கா? இப்ப யாருமா சொல்லணும்? பிகா. ஓகே, பி டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்தா? ஃபோர்த்துக்கா. ஓகே. ஏ டீம் செகண்டுக்கா. பி டீம் செகண்டுக்கா. செகண்டுக்கா. ஏ டீம் தேர்டுக்கா. இது என்னோட கொஸ்டின். தேர்டா? ஓகே, எல்லாருமே இன்னைக்கு கான்பிடண்டா ஆன்சர் பண்ணிக்க மாதிரி தான் இருக்கு. மிஸ்டேக் வருமா? இல்லக்கா. ஓகே, வெரி குட். ஸ்லாப் பண்ணிக்கோங்க எல்லாரும். அப்ப அதே மாதிரி தேர்ட் சாப்டர் படிக்கிறீங்களா? டைரக்டா போறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. ஏன்னா தேர்ட் சாப்டர்ல நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாருங்க, நான் கேக்குறேன். பாத்துட்டீங்களாமா? கேக்கலாமா? ஓகே, அதே மாதிரி டீம் இருக்கீங்களா? இங்க ஏ, அங்க பி. ஓகே, ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா. ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. ஆப்ஷன் பார்க்காமலே சொல்வீங்களோ? கரெக்டா? ஓகே, ஏ டீம் ஒன்னா ஜீரோவா? இப்பதான் வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவோம், நாங்க பார்க்கவே வேணும்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க. செகண்டுக்கா. ஏ டீம் ஒண்ணுக்கா -1,2க்கா. அப்ப தேர்ட் ஆப்ஷன் சொல்லணும்.
பி டீம் அக்கா தேர்டுக்கா தேர்டா ஃபர்ஸ்டா? தேர்டு தான்க்கா. ஏ டீம் தேர்டுக்கா தேர்டு. ஆமா தேர்டுக்கா. பி டீம் ஒன்றே ஒன்று விட்டாது. அக்கா ஏ டீம் இது ஜி ஜிபிக்கா. ஆமா ஒரு கூட்டுக்கு பெருக்கு தொடர் சைஸ். பி டீம் நல்ல வேலை நீங்க மட்டும்தான் எங்களுக்கு வரல. ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்டுக்கா. ஓகே ஏ டீம் தேர்டுக்கா தேர்டுக்கா. பி டீம் ஏ டீம் ஒரு நேர்கோடுக்கா. ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதுமா? பி டீம் இதுக்கு வந்து 4x3. இது என்ன ஆன்சர்? லாஸ்ட் 4 4x3க்கா. அத வச்சுங்க. எத்தனாவது ஆப்ஷன்? லாஸ்ட் ஆப்ஷன். நான் எப்படிக்கா ஞாபகம் 4 இருக்கா மேல 3 அதனால 4x3 எவ்வளவுதான். நட்ட தூங்க பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்டுக்கா. செகண்டுக்கா. ஏ டீம் செகண்ட். பி டீம் பி டீம் செகண்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா ஃபர்ஸ்ட். பி டீம் செகண்டுக்கா. செகண்டுக்கா. மிஸ்டேக் இருக்காமா? இல்லக்கா நோக்கா. நீங்க ஒரு ஆப்ஷன் தப்பு தப்பா சொன்னீங்களே மாத்தி மாத்தி. அந்த பொண்ணு இருக்கா? இருக்காமே என்னது மிஸ்டேக் இருக்கா? இல்ல அக்கா அந்த பொண்ணு தப்பா சொல்லிச்சுக்கா. நான் மாத்தினேன்க்கா அதுக்கப்புறம். சரி சரி தப்பா சொன்னா அந்த பொண்ணு கரெக்டா இருந்துச்சுல. வெரி குட். எல்லாமே கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஓகே சூப்பர். இப்ப நான் வந்து ஹோம்ஒர்க் தர போறேன். அது சம்ம போட்டு வந்திருக்கேன். இதுலக்கா நம்ம பார்த்த சம்பளதான். நேத்தி உள்ளதே யாரும் போட்டு அனுப்பலையா இன்னும்? எனக்கு தெரியலக்கா. நீங்க வரல. இருங்க பாரு எது போடலாம். நீங்க 6th ஃபர்ஸ்ட் சொன்ன நினைத்து வேற எதுவுமே நீங்க போடவே மாட்டீங்களே. செகண்ட்லாம் உங்களால போட முடியாது. நீங்க ஃபர்ஸ்டே போட்டு அனுப்புங்க. நேத்து யாருமே போடல, அப்ப இன்னைக்கு எல்லாரும் போட்டு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் 6th ஃபர்ஸ்ட் ரூட்ல போட்டாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இது என்னன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்க. மேலையும் கீழே. கிராஸ் மல்டிபிள் குறுக்கு பெருக்கல் பண்ணி பார்க்கணும். உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணணும். அந்த மாதிரி சரி. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே போடுங்க. 6th ஃபர்ஸ்டும் செகண்டும். ஓகேமா இதை மட்டும் போட்டு அனுப்புங்க. ஓகேக்கா பாய்க்கா. ஓகே தேங்க்யூ பாய். ஓகேக்கா பாய்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ குட் நைட். தேங்க்யூக்கா பாய்க்கா. பாய்க்கா தேங்க்யூக்கா. பாய் பாய். தேங்க்யூக்கா. குட் நைட்க்கா. பாய்க்கா.